நான் உங்க திவ்யா. ஒரு ஜெயின் பிரமுகர் பெருமாளை நினைச்சு தண்ணி மந்திரிச்சு கொடுத்தா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சரியாகிடும்னு கேள்விப்பட்டு ஏராளமான விவிஐபிகள் அவரை சந்திக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. இன்னைக்கு நான் அவரை தான் சந்திக்க போயிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு திருவல்லிக்கேணி வந்திருக்கேன். எங்க இந்திரஜன் சுரானா அப்படிங்கிற மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன். பெருமாளை நினைத்து தண்ணீரை மந்திரித்து பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு ஜெயின் பிரமுகர். ஜெயின் சமூகத்தை சேர்ந்த இவர் பெருமாளை வழிபட்டு இவர் தேடி வரவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா கேள்விப்பட்டேன். விவிஐபிக்கள் இவரை தேடி வரும் அதிசயம். நம்மோட 3வது கண் ஃபேஸ்புக் பேஜ்ல சமீபத்துல ஒரு படத்தை போட்டிருந்தாங்க. அந்த படத்துல நிறைய பிரபலங்கள் இருந்தாங்க. ஒரு வயசான பெரியவர்கிட்ட பலரும் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியான படங்களை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு படம் என்ன ஆச்சரியம் அடைய வச்சுது. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. டாக்டர் ரமண தீக்ஷிதர். நம்மோட நியூ இயர் ஸ்பெஷல் எபிசோட்ல திருப்பதி மூலவர் சிலை வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஒரு பொருள் அப்படின்னும் திருப்பதி கருவறைக்கு வந்து போகிற வேற்று கிரக வாசிகள் அப்படின்னும் ஒரு பரபரப்பான புது விஷயத்த சொல்லியிருந்தாரு. இவரு மைக்ரோபயாலஜில டாக்டரேட் வாங்கியிருக்காரு. சயின்டிஸ்டா வேலை பார்க்க இவருக்கு பல வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்தெல்லாம் அழைப்பு வந்தது. அதையெல்லாம் மறுத்துட்டு திருப்பதி கோவில்ல தலைமை அர்ச்சகரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பல பிரபலங்கள் இவரை தேடி வந்து சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் ரமண தீக்ஷிதர் இங்க ஒருத்தர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காரு. இத பார்த்ததுமே எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. ரமண தீக்ஷிதர் ஆசீர்வாதம் செய்யற இந்த பெரியவர் யாரு? ரமண தீக்ஷிதர் ஏன் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்? இப்படி நிறைய கேள்விகள் எனக்குள்ள வந்தது. இந்த நபர் வெறும் தண்ணியையும் எலுமிச்சம் பழத்தையும் கொடுத்து கேன்சரை கூட குணப்படுத்துறாருன்னு விசாரிச்சதுல தெரிஞ்சது. வெறும் தண்ணிய மந்திரிச்சு கொடுத்து நோய்களை குணமாக்க முடியுமா? டாக்டர் ரமண தீக்ஷிதர் மாதிரியானவங்களே இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருக்கிற சக்தி என்ன? இப்படி நிறைய கேள்விகள் எனக்குள்ள வந்தது. போட்டோவுல இருந்த நபரை தேடி நான் புறப்பட்டேன். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில அந்த முகவரியை கண்டுபிடிச்சேன். நான் இன்னைக்கு திருவல்லிக்கேணி வந்திருக்கேன். இங்க இந்திரஜன் சுரானா அப்படிங்கிற மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஜெயின் சமூகத்தை சேர்ந்த இவர் பெருமாளை வழிபட்டு இவர் தேடி வரவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அவர் மீட் பண்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். நவரத்ன ஜோதிடர் அப்படின்னு ஒரு போர்டு இருந்தது. அத பார்த்துட்டு உள்ள போனேன். அங்க பூஜையில இருந்தாரு ஒரு பெரியவர். ஆமா, திருப்பதி ரமண தீக்ஷிதருக்கு ஆசீர்வாதம் செஞ்ச அதே பெரியவர் தான் இங்க இருந்தாரு. திருப்பதி வெங்கடாச்சலபதி சிலை பிரதானமா இருந்தது. அந்த ரூம்ல இடம்புரி வலம்புரி சங்குகள், எலுமிச்சை பழங்கள், இப்படி நிறைய பொருட்கள் இருந்தது. கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்தேன். பூஜையில கலந்துகிட்டவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் செய்ய தொடங்கினாரு அந்த பெரியவர். இவர் ஆசீர்வாதம் வழங்கும் முறையே வித்தியாசமாயிருந்தது. தன்னோட கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற ருத்ராட்சத்தை எடுத்து பக்தர்களோட தலையில தொட்டு ஆசீர்வாதம் செஞ்சாரு. இப்படி ஒரு ஆசீர்வாதம் வாங்க நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. அடுத்ததா தன்னோட கையில ஒரு தண்ணி பாட்டில எடுத்து வச்சுக்கிட்டு ஏதேதோ மந்திரம் சொல்லி அத மந்திரிச்சு வரவங்களுக்கு கொடுக்கறாரு. இந்த தண்ணி கேன்சரை கூட குணப்படுத்தும்னு நிறைய பேர் உறுதியா நம்புறாங்க. அப்படி இங்க வரவங்க சாமானிய மனிதர்கள் மட்டும் இல்ல, பல விவிஐபிகள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி இவர்கிட்ட வராங்க. தமிழக மக்களுக்கு செவாலியே அப்படிங்கிற வார்த்தைய சொன்ன உடனேயே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஆனா தமிழகத்துல இன்னொருத்தருக்கும் செவாலிய பட்டம் கொடுத்திருக்காங்க. அவர்தான் இப்போ நான் சந்திக்க வந்திருக்கிற இந்த பெரியவர். இவரோட பேரு டாக்டர் இந்திரசன் சுரானா. வணக்கம், என் பேர் இந்திரசன் சுரானா. டாக்டர் இந்திரசன் சுரானா. செவாலியர் பட்டம் வாங்கியிருக்கேன். செவாலியர் டாக்டர் இந்திரசன் சுரானா. செவாலியர் பட்டம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, 2 பேர் தான் வாங்கிக்கிறாங்க. நான் ஒன்று, சிவாஜி கணேசன் ஒன்று. திருப்பதி பெருமாளோட சக்தி இவர்கிட்ட இருக்கு. இவர் ஆதிசேஷனோட அவதாரம்.
இவரை தொட்டாலே போதும் எப்படிப்பட்ட கொடிய நோயோ குணமாயிடும். இவரை சந்திக்காத விஐபிக்களே இல்ல. இப்படி இவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம். இவங்க மல்லிகா. 20 வருஷங்களுக்கு முன்னால 6 மாசம் மட்டும் உயிர் வாழ முடியும்னு டாக்டரால கைவிடப்பட்டவங்க. ஆனா இப்போ 20 வருஷங்களை கடந்தும் ஆரோக்கியமா இருக்காங்க. அதுக்கு காரணம் சுரானா தான்னு சொல்றாங்க மல்லிகா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன். என்னோட குடும்ப பிரச்சனைக்காக வந்தேன். இப்போ எங்கள் வீட்டுக்கார் என்னோட இருக்கார். அப்போ பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்காக இங்கே வந்திருந்தேன். ஒருத்தர்கிட்ட கேள்விப்பட்டு நான் இங்கே வந்திருந்தேன். இப்போ இங்கே வந்திருக்கும்போது முதல்ல என்னோட பிரச்சனை இவர்கிட்ட சொன்னேன்னு, சரி ஞாயிற்றுக்கிழமைக்கு பூஜை இருக்குமா, நீ பூஜைக்கு வா அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு பூஜைக்கு வந்தேன். பூஜைக்கு வந்திருக்கும்போது அவர் என்ன பண்ணார், ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தார். எலுமிச்சம்பழமும் ஒரு வெங்கடேஷ் பெருமாளோட யந்திரம் ஒன்று கொடுத்தார். இதை நீ வீட்டில் வச்சு பூஜை பண்ணு, எல்லாமே நல்லபடியாக ஆகும் அப்படின்னாரு. அப்போ நான் நினச்சது என்னோடய வாழ்க்கை எல்லாமே போயாச்சு, எனக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் நான் இங்கே வந்ததே. பூஜை பண்ணும்போது படிப்படியாக என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. தன்னோட கணவர் பிரிந்து போயிட்டாரேன்னு கவலையோட சுரானாவை பார்க்க வந்திருக்காங்க மல்லிகா. பட்ட காலையே படுங்கிறது மாதிரி அடுத்து திடீர்னு மல்லிகாவோட அம்மா இறந்து போயிருக்காங்க. அடிமேல் அடியா அடுத்து மல்லிகாவுக்கு வயித்துல கட்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில போராடி இருக்காங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில தன்னை காப்பாத்தினது சுரானாதான்னு உறுதியா நம்புறாங்க மல்லிகா. மாற ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது சடனாக இன்னொரு ப்ராப்ளம் வந்தது. அம்மா இறந்தாங்க. அம்மா இறந்த உடனே எனக்கு வயிற்றுல கட்டி சொன்னாங்க. வயிறு ஆப்ரேஷன் நடந்தது. வயிறு ஆப்ரேஷன் நடந்த உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் இன்னும் ஒரு 6 மாதம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நான் டாக்டர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணேன், இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. என் பசங்களாம் அப்போ சின்ன சின்ன பசங்க, 10வது அப்படி 8வது அப்படி படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னும்போது டாக்டர் சிரிச்சுட்டே சரி பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ திரும்பவும் நான் இவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னாரு. நீ அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்ணார், ஒரு லெமன் கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு. வெறும் ஒரு பாட்டில் தண்ணி, மினரல் வாட்ரு நம்ம ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும். அந்த தண்ணியில் மந்திரிச்சு ஊதி கொடுத்ததான். அதை நான் குடிச்சிட்டு இருந்தேன். 6 மாதம்னு சொன்னது இன்றைக்கி ஒரு 15 வருஷமாக நான் உயிரோடு இருக்கேன். இன்னைக்கு இவங்களோட இந்த நம்பிக்கை எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இறந்துடுவாங்கன்னு டாக்டரால அறிவிக்கப்பட்டவங்க எப்படி உயிர் வாழ முடியும்னு நான் சுரானா கிட்ட கேட்டேன். ஆனா அவரோ ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு ஒரு எதிர்கேள்விய என்னை பார்த்து கேட்டாரு. ரொம்ப சங்கடமாக இருந்தேன். 100 ரூபாய் கூட இல்லை. அதுமாரி ஒரு சங்கடத்தில் ஆளை தள்ளிட்டாரு. அப்புறம் இந்த ஜோசியர்கிட்ட எல்லாம் போனேன். ஒவ்வொருத்தரும் அவங்களும் சொல்லிவிடுவான், ரூபா வாங்கிடுவோம், நம்ம எந்த பரிவர்த்தனையும் நடக்காது. அப்போ நானே கற்றுக்கினேன், என்ன பண்ணால் சரியாக வரும். ஆண்டவன் யார், அவங்களால பரிவர்த்தனை பண்ண முடியுமோ அவர் அங்கே இருக்கார், நம்ம இங்கே இருக்கிறோம். அவர் இங்கே அனுப்பிச்சது அவர் தானே அனுப்பிச்சிருப்பார், அவங்க தானே அதனுடைய வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ அவங்க ஏன் பரிவர்த்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு கற்றுன்னு ஆண்டவன் வணங்க ஆரம்பித்தேன். ஆண்டவன் நினச்சா கொஞ்சம் பவர் 100 ரூபாய் இல்லாமல் சங்கடப்பட்டவன் இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்கிறேன். இந்த வீடு பின்னால் வீடு, அடையாள இடம் எல்லாமே வாங்கிட்டேன். ஹவ் இஸ் பாசிபிள்? தமிழகத்துல எல்லா ஊர்கள்லயும் நிறைய மார்வாடிகள் அடகு கடை நடத்தி வராங்க. அப்படி அடகு கடை நடத்தி வந்தவர் தான் சுரானா. ஜெயின் மதத்தை சேர்ந்த இவரு திருப்பதி பெருமாளை வழிபட்டு வருவதற்கு பின்னாலையும் ஒரு ஆச்சரியமான கதை இருக்கு. ஜெயின் சமூகத்தை சேர்ந்த நீங்க பெருமாள் எப்படி வழிபட வந்தீங்க? ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவன் நான். அதாவது ஜெயின் சமூகம் என்னன்னு கேட்டால் மாயுசாமி, கௌதம் சாமி, புத்தர், இப்படி அவங்க பரிவர்த்தனை பண்ண மாட்டாங்க. அவ்வளோ இப்படி தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பரிவர்த்தனை அவங்க தியானத்தில் இருப்பாங்க. மற்ற அவங்கள நம்ம தியானம் பண்ணால் நம்ம பரிவர்த்தனை. ஆனால் டைரெக்டாக பரிவர்த்தனை பண்ணுறது வெங்கடேஷ் பெருமாள் தான். அது எப்படி எடுத்துன்னு கேட்டால் அவர் வெங்கடேஷ் பெருமாள் பேரே கிடையாது. வெங்கடேஸ்வரன் மாற்றப்பட்டது. அதாவது வேங்கடகிரி மலையில் வீட்டிற்கும் ஈஸ்வரா, வெங்கடேஸ்வரன் மாற்றப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? இவர் உண்மையே யாருன்னு கேட்டால் தரணேந்திர சுவாமி அப்படின்னு புக்கே எழுதிட்டேன். மற்றவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். யாரும் எதிர்ப்பு எதுவும் கொடுக்கல. நேராக திருப்பதிக்கே போயிட்டு இருந்தேன்.
என் மாலையை பெருமாள் பத்மாவதிக்கும் சாத்திட்டு அர்ச்சனை பண்ணி பூஜாரி வந்து எனக்கு சாத்தினான். அப்போ இது கரெக்ட், நான் சொல்கிறத பாயிண்ட் கரெக்ட், தப்பு கிடையாது. இது எப்படி என் மாலையை எடுத்துகிட்டு கல்யாண உற்சவம் நடக்கும்போது திருப்பதிக்குள்ளே உள்ளே வந்து கல்யாண உற்சவம் நடக்கும்போது என்னை மட்டும் கூப்பிட்டான் அவன். நாங்கள் 12 பேர் இருந்தோம். யாரையும் கூப்பிட்டேன், என்னை மட்டும் கூப்பிட்டான். சரின்னு மாலை எடுத்துகிட்டு பிற ஆணவ கருத்தில் போட்டான். ஹவ்வீஸ் பாஸ் ஒரு மனிதனுடைய மாலை எடுத்துகிட்டு ஆணவ கருத்தில் போட முடியும், புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் சும்மா அந்த பேசாமல் அவன் அர்ச்சனை பண்ணான். அர்ச்சனை பண்ணி மாலையை கட்டினான். மாலை கட்டுறேன்னா மாலை நீங்கள் வந்து எடுக்க முடியாது. இப்போ திருப்பதி கோயிலில் நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டு 10 ரூபா கீழே வந்தேன்னா அந்த 10 ரூபா உங்கள் சொந்தம் கிடையாது, எடுக்க முடியாது, ஜெரகண்டி அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அது மாதிரி ஒரு இடத்துல மாலையை வந்து அவன் கையில் வச்சான். சாமி இங்கே வாங்க அப்படின்னு, கொடுங்க அப்படின்னு. அவன் ஒன்றுமே பண்ணல. அவன் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தான். நான் என்ன பண்ணேன், அவரை வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் வந்து கழுத்தில் போட்டான். கழுத்தில் போட்டு எனக்கு அர்ச்சனை பண்ணான். ஹவ் இஸ் பாசிபிள் திருப்பதி கோயிலுக்குள்ளே எனக்கு மாலையை போட்டு அர்ச்சனை பண்ண முடியும்? அப்போ நான் யார்? ஒரு சாதாரண மனிதன் என்ற கணக்கில் எடுக்க முடியாது. இப்போ ஒன்றுமே இப்போ ப்ராப்ளம் இல்லை. டாக்டர்ஸ் கூட 2வது வாட்டி கூட செக்அப் பண்ணது போனேன். அப்போது ஒன்றுமே இல்லை சொல்லிட்டாரு. கேன்சர் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியே ஃபைல் மேலே எழுதிட்டார் 2002 மிராக்கல்ஸ். அப்படி ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சென்னை திருவல்லிக்கேணியில இருக்கேன். இங்க இருக்கிற சுரானா அப்படிங்கிறவரு தீராத நோய்களையும் எல்லா பிரச்சனைகளையும் தண்ணி மந்திரிச்சு கொடுத்தே தீர்த்திடுறாரு. அவரோட தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 36 வருஷங்களுக்கு முன்னால அடகு கடை மட்டுமே நடத்திக்கிட்டு வந்த சுரானா ஒரு கட்டத்துல இரும்பு வியாபாரம், சீட்டு பிடிப்பதுன்னு தொழிலை விரிவுபடுத்தி இருக்காரு. தொழில்ல இவருக்கு இருந்த ஆர்வத்தால அகலக்கால் வச்சதும் நிலைமை மாறி இருக்கு. சீட்டு தொழில்ல பெருத்த நஷ்டத்தை சந்திச்சிருக்காரு சுரானா. ஸ்டார்டிங்கில் அப்போ வந்து ஜுவல்லரி, இந்த பான் புரோக்கர் பிஸ்னஸ் தான் பண்ணியிருந்தார் ஸ்டார்டிங்கில். அது ஸ்டார்டிங்கில் பான் புரோக்கராக அதில் நல்லா இருந்தது, அவருக்கு ஃப்யூச்சர் நல்லா இருந்தது அதில். அது அப்புறம் ஸ்டீல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். அதில் ஸ்டீல் பிஸ்னஸும் நல்லா போயிருந்தது. ஸ்டீல் பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் பான் புரோக்கர் பிஸ்னஸ் நல்லா போயிருந்தது. நல்லா ஒரு இதுவாக இருந்தது. நடுவில் சீட்டு ஆரம்பித்தார், சீட் பிஸ்னஸ். அந்த சீட் பிஸ்னஸில் என்ன பண்ணார், ஒரு கிட்டத்தட்ட 300 மெம்பரை இது பண்ணார். அந்த 300 மெம்பரில் ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் பண்ணார். அதில் தான் அவருக்கு லைஃபே டேர்ன் ஆகிடுச்சு. 30 lakhs ஒரேடியாக லாஸ் ஆகிடுச்சு அந்த இதில். தொழில் நஷ்டம் மட்டும் இல்லாம 100 ரூபாய்க்கு கூட அடுத்தவங்க கிட்ட கையேந்திர நிலைமை சுரானாவுக்கு வந்திருக்கு. குடும்பம் நடத்த வழி இல்லாம கிட்டத்தட்ட நடுத்தெருவுக்கு வந்துவிட்ட சூழ்நிலை. அப்போதான் மன அமைதியை தேடி ஒரு இஸ்லாமிய பக்ரி ஒருத்தரை தேடி போய் சந்திச்சிருக்காரு சுரானா. அந்த இஸ்லாமிய பக்ரியோட சந்திப்பு தான் இன்னைக்கு தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கிறாருன்னு எல்லாராலையும் கொண்டாடப்படுற நிலைமைக்கு இவரை மாத்திருக்கு. சுரானா தனக்கு பிரச்சனைன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே அவரு எல்லாரோட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கு, உனக்கு போய் பிரச்சனையான்னு ஒரு எதிர்கேள்வி கேட்டிருக்காரு. பிரச்சனைன்னு தன்னை தேடி வரவங்களுக்கு சுரானா ஒரு மந்திர உச்சாடனம் செஞ்சு தண்ணி, எலுமிச்சப்பழம் தராரு. அப்படி அவரு மந்திரிக்க பயன்படுத்துறதுல ஒரு பாதி அந்த இஸ்லாமிய பக்கரி சொல்லி கொடுத்தது, இன்னொரு பாதி ஜெயின் மக்கள் உச்சரிக்கும் ஒரு மந்திரம். நான் சொல்கிற பூஜை, நான் சொல்கிற 2-3 மந்த்ராஸ் தரேன் என்னோடது, அது பண்ணு. நீ உன்னோட மந்த்ராஸ் என்ன இருக்கோ அதுவும் படி. இது ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டு ஒரு 4 பேரை, ஒரு 2 பேரை சரி பண்ணு. உனக்கு அதிலே உனக்கு தெரிஞ்சிடும் நீ உனக்கு கையில் பவர் இருக்கா இல்லையான்ட்டு. சரின்ட்டு அவர் கொடுத்த மந்த்ராஸையும் அப்பா கொடுத்த மந்த்ராஸையும் ரெண்டும் சேர்த்து வந்து நைட்டு 12 o'clock உட்காந்து பூஜை பண்ணுவார். அந்த பூஜை தான் பண்ணுவார். ஏன்னா அவர் சொன்ன பாதி மந்த்ராஸ் வந்து நைட் 12 o'clock பண்ணணும். பாய் சொன்னது. எங்கள் மாரவாடி வந்து மார்னிங் காத்தால 7 மணிக்கு 7:30க்கெல்லாம் பண்ணணும் அந்த பூஜை.
ஸோ எல்லாமே சேர்த்து மார்னிங் நைட் 24 hours பூஜையில் மோஸ்ட்லி அதில் தான் இருந்திருப்பார், அதில் தான் இருந்தார். சுரானா மந்திரிச்சு கொடுத்த தண்ணி கேன்சரை கூட குணப்படுத்துறதா சொல்றாங்க. இவங்க விஜய் டோஷி. 2002 இவரோட கிட்னியில கேன்சர் தாக்கி இருக்கு. டாக்டர்கள் ஒரு புறம் போராட, இவரோ சுரானாவை நம்பி வந்திருக்காரு. 2002 நமக்கு கேன்சர் ஆயிடுச்சு. உடனே நான் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ட்ரீட்மெண்ட்காக போனேன். அங்கே 4 மாதம் அட்மிட் பண்ணிட்டோம். அப்போது நம்ம வீடு கீழே ஒரு ஆள் இருந்தார், நம்ம தெரிஞ்சவனு. அவர் சொன்னாருக்கு, குருஜி அப்படி யாரும் ஹாஸ்பிட்டல் இருந்தால் கூட நல்லா பண்ணி கொடுத்துப்பாரு. உடனே நம்ம ஒய்ஃபு தம்பி வந்தார், சின்ன தம்பி. உடனே வந்தால் நம்ம ஜாதரை காமிச்சார். ஒரு சொன்னார் ஓகே சரியாயிடும், யந்திரம் கொடுத்தாரு ஒன்று. அந்த நைட்லேருந்தே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சாயிடுச்சு. அப்போது 4th monthல உடனே நம்ம கவுண்ட்ஸ் கூட 100 கவுண்ட்ஸ் இருந்துச்சு, பிளட் கவுண்ட்ஸ். அது ஒரு 21 days அப்படியே இருந்துச்சு 100 கவுண்ட்ஸ். அது யந்திரம் வாங்கிட்டு அந்த நாள் நைட்டில் ஹாஸ்பிட்டலில் வச்சானாக்கா உடனே அங்கே போலேருந்து அடுத்த நாள்லேருந்து கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே இருந்துச்சு. வித்தின் 7 days கவுண்ட்ஸ் கிட்ட 11,000 வந்துச்சுன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டார் நம்ம. அப்போது நேராக அங்கே வந்தேன். அங்கே வாபஸ் ஜால்தரா காமிச்சானா டாக்டர் குருஜி சொன்னார், இது 2 மாத்திரம் போட்டால் அதெல்லாம் பர்ஃபெக்ட் ஆகிடும். அப்போலேருந்து கண்டினியூஸான வர இப்போ ஒன்றுமே இப்போ ப்ராப்ளம் இல்லை. டாக்டர்ஸ் கூட 2வது வாட்டி கூட செக்அப் பண்ணது போனேன். அப்போது ஒன்றுமே இல்லை சொல்லிட்டாரு, கேன்சர் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியே ஃபைல் மேலே எழுதிட்டார் 2002 மிராக்கல்ஸ். அப்படி தனக்கு ஏற்பட்ட கேன்சரை குணப்படுத்தினதுக்காக சுரானாவுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதுன்னு உணர்ச்சி வசப்படுறாரு விஜய். கொடிய நோய்கள் மட்டும் இல்லாம குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் கூட சுரானாவை தேடி வராங்க. தன்னை தேடி வரவங்களுக்கு 100 ரூபாய் மட்டும் கட்டணமா வசூலிக்கிறாரு சுரானா. 11 நாள், 21 நாள், 41 நாள் இப்படி பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி தண்ணிய மந்திரிச்சு குடிச்சாலே போதும்னு சொல்றாரு சுரானா. ரொம்ப சீரியஸ் பிரச்சனைக்கு மட்டும்தான் மந்திரிச்ச தகடு, ராசிக்கல் மோதிரம் இதெல்லாம் தேவைப்படும்னு இவர் சொல்றாரு. இங்கே வரும்போது எல்லாருக்கும் லெமனு, தண்ணி பாட்டிலு, அப்புறம் ஒரு நெய் டப்பா, ஊதுபத்தி பேக்கெட் எடுத்து வர சொல்லிட்டு அந்த லெமனை பூஜை பண்ணிட்டு திருப்பி அவங்க கையில் கொடுத்துருவோம். அந்த தண்ணியை பூஜை பண்ணிட்டு அவங்க கையில் கொடுத்துருவோம். டெய்லி காத்தால வெறும் வயத்தில் எடுக்க சொல்லுவோம். ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிக்விடாக அதை எடுக்க சொல்லுவோம். லெமனை என்னைக்கு கொடுக்குறாரோ அன்றைக்கி சாயங்காலம் 6லேருந்து 6:30க்குள்ளே டிஸ்ட்ரிக் கழிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம், கற்பூரம் வச்சுட்டு. அந்த கொடுக்குற அந்த நெய்யை விளக்கில் ஊற்ற சொல்லிட்டு இது பண்ண சொல்லுவோம். அவங்களுக்கு 11 days, 21 days, 41 daysன்னு ஒரு டைம் தருவோம். அந்த 11 to 21 daysக்குள்ளே அவங்களுக்கு அந்த என்ன ப்ராப்ளத்துக்கு வந்திருக்காங்களோ அது 50% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு கிளியர் ஆகிடும். பிரச்சனை தீர்ப்பது பத்தியும் நோய்களை தீர்ப்பது பத்தியும் நிறைய பேர் கேள்விப்பட்டு சுரானாவை தேடி வராங்க. சில சமயம் நேர்ல வர முடியாதவங்க போன்லயும் இவர்கிட்ட பேசி நிவாரணம் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. யாருன்னா உடம்பு சரியில்லைன்னா இங்கேருந்தே அவங்க வரக்கூட தேவையில்லை, இங்கேருந்தே ஃபோனில் அந்த மந்திரத்தை ஊதினான்னா வித்தின் 1 day 1.5 days ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்ட்டு. டக்குன்னு அவரே அந்த மந்திரத்தை பத்தி எனக்கு சொல்ல தொடங்கினாரு. ஓம் ரீம் நமோ பாரசநாதாய தரணேந்திர வெங்கடேஸ்வர பத்மாவதி பத்மாநேத்திர பத்மாசன லட்சுமிராயணி பாஷா புண்ணி ரித்திம் சித்திம் ஜெயம் 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 குரு குரு சுவாஹா. இதுதான் மந்திரம். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னை திருவல்லிக்கேணியில இருக்கேன். இங்க இருக்கிற சுரானா தன்னோட அமானுஷ்ய சக்தியால எல்லா பிரச்சனைகளையும் மந்திரிச்ச தண்ணி கொடுத்து தீர்த்து வைக்கிறாரு. அவரோட தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் திருப்பதி தலைமை குருக்கள் ரமண தீட்சிதரும் சுரானாவை தேடி வந்திருக்காரு. தனக்கும் ஒரு பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கும்படி சுரானாவை கேட்டிருக்காரு ரமண தீட்சிதர். அப்பா பூஜை பண்ணினே இருந்தார். ஒரு தடவை பூஜை பண்ணினே இருக்கும்போது அப்பாவே அறியாமல் ஒரு கனவு வந்தது அப்பாவுக்கு. இந்த மாதிரி திருப்பதி பற்றி ஸ்டோரி ஏதலான்ட்டு அப்பாவுக்கு ஒரு வந்தது. சரி அப்போ பூஜை பண்ணும்போது அந்த நினப்பு வந்துடுச்சு அப்பாவுக்கு. சரி அந்த திருப்பதி ரகசியம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி ஏதலாம் அப்படின்ட்டு
பூஜை பண்ணிட்டு ஏந்து வெளில வராரு. வெளில வந்ததுன்னா திருப்பதி ரமண தீக்ஷர் அவர் வந்து நிற்கார். அப்பா ஸ்டன் ஆகிட்டார். என்னடா இது, நம்ம பூஜையில் ஒன்று நினச்சோம் நம்ம திருப்பதி பற்றி ஏதலாம் அப்படின்ட்டு பார்த்தா திருப்பதியோட ஹெட் குரு நம்மளை தேடி வந்திருக்காரு அப்படின்ட்டு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கலான்ட்டு பேசினார் அப்பா அவர்கிட்ட. இது மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஒன்று ப்ராப்ளம் இருக்குது, அது நான் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன், உங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க, ஸோ நீங்கள் அது சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரின்ட்டு அப்பா வந்து அந்த என்ன பர்சனல் ப்ராப்ளம் அவருக்கு இருந்ததோ அதை கிளியர் பண்ணி விட்டார் அப்பா. வித்தின் 20 டேஸ்க்குள்ளே அந்த ப்ராப்ளம் அவருக்கு 2 இயர்ஸாக இந்த ப்ராப்ளமு வித்தின் 20 டேஸில் முடிச்சிட்டார் அப்பா. அந்த கிளியர் பண்ணிட்டார். கிளியர் ஆனால் அவருக்கு ஸ்டன் ஆகிட்டார். ஸ்டன் ஆனால் என்ன இந்த மாதிரி பவர் இருக்குது உங்களுக்கு, நான் 2 இயர்ஸாக இதுக்காக கஷ்டப்படுறேன், எங்கேயுமே சால்வ் ஆகுது, உங்ககிட்ட வந்தோடனே எனக்கு சால்வ் ஆகிடுச்சுன்ட்டு ஒரே அவருக்கு ஒரு மிராக்கல் மாதிரி ஆயிடுச்சு இது அவருக்கு. இவரோட சக்திக்கெல்லாம் காரணமா இருக்கிறது ஒரு மந்திரம். இங்க வரவங்களுக்கு இவர் தண்ணிய மந்திரிச்சு கொடுக்க உதவுற அந்த மந்திரம் என்னன்னு கேட்க மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் யோசிச்சத அவர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. டக்குன்னு அவரே அந்த மந்திரத்தை பத்தி எனக்கு சொல்ல தொடங்கினாரு. ஓம் ரீம் நமோ பாரசநாதாய தனநேந்திர வெங்கடேஸ்வர பத்மாவதி பத்மாநேத்திர பத்மாசன லட்சுமிராயணி பாஷா புண்ணி ரித்திம் சித்திம் ஜெயம் 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 குரு குரு சுவாஹா. இதுதான் மந்திரம், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் நிறைய மந்திரம் இருக்குது. அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்க நீங்கள் எதுவுமே இப்போ சொல்லணுன்றது அவசியம், சொன்னால் தான் சரியாக வரும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்களே அந்த மந்திரிச்சுட்டு உங்களுக்கு வந்து கையை பிடிச்சிட்டு தண்ணியில் மந்திரம் விட்டுட்டு தண்ணி கையில் கொடுத்துருவேன். அப்போ அவனுக்கு பரிவர்த்தனை நடக்குதுன்னு அர்த்தம். சுரானா மந்திரிச்சு கொடுக்கிற தண்ணி, எலுமிச்சை பழம் இதெல்லாம் அவர் மந்திரிச்சதும் ஒரு தெய்வீக தன்மை கொண்டதா மாறுது. நானும் சுரானா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். எனக்கு ஒரு சிலிர்ப்பான உணர்வு ஏற்பட்டது. இந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியாது. சுரானா கிட்ட இருந்து நான் விடை பெற்று திரும்பினேன். வேறு ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். பிஸியான சென்னை மெயின் ரோட்டில் போகர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். ஒரு எழுத்தாளரின் அமானுஷ்ய ஸ்டேட்மெண்ட். ஆனா இப்ப போகர் இருக்கிறது என்னன்னா உயிரோடு உட்கார்ந்துட்டு இருக்காரு, எப்ப வேணா வெளியே வரலாம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராமல் வந்து அண்ணன் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். Tiếng